டிஆர் பாலு பேசுனது மாதிரி மடத்தனம் எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு அவையில இருந்து ஒரு அமைச்சரை பார்த்து இதுக்கு முன்னாடி இப்படி கேட்ட வரலாறுலாம் கிடையாது. அதுவும் ஒரு 8.5 கோடி தமிழக மக்களுடைய பிரதிநிதி ஒரே ஒரு மத்திய அமைச்சர் தான் இருக்கார். அவர் பாஜக அமைச்சருங்கிறது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதி ஒரு அமைச்சர், அப்புறம் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரதிநிதிங்கிற ஒரு அமைச்சர். அதுலயும் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பது போல 25 வருஷமா ஒரு அருந்ததியர் அமைச்சரானதே கிடையாது. கடந்த 25 வருஷம் பார்க்கிறோம். இன்றைக்கு முருகன் அவர்கள் ஆயிருக்காங்க. தமிழகம் கொண்டாடுற ஒரு அமைச்சரை இவர் அன்பிட்டுன்னு சொல்றது சரி. திருப்பி ஏதோ சமாதானம் பேச போற மாதிரி அடுத்த டைலாக் போறாருன்னு பார்த்தா பாலிடிக்ஸுக்கே லாய்க்கு திருப்பி சொல்றதுதான் திமிரு சார். அது திமுகவுடைய ஆணவம். இது டிஆர் பாலுடைய கருத்து இல்ல, முதலமைச்சர் சொல்ற கருத்தை தான் நாங்க பாக்குறோம். டிஆர் பாலுடைய ஆணவமான பேச்சை தான் இது பாக்குறோம். தமிழக மக்கள் வேதனையோட பாக்குறாங்க. அதிகாரம் கைக்கு வந்தா இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்கிறதுக்கு டிஆர் பாலுடைய பேச்சு ஒரு எடுத்துக்காட்டு. ஜெயக்குமார் நேரத்துக்கு ஒன்று பேசுவார் சார், காலையில் ஒன்று பேசுவார், சாயந்தரம் ஒன்று பேசுவார். செல்லூர் ராஜு ஒன்று பேசுவார், முனியசாமி ஒன்று பேசுவார், அந்த கட்சியில சிவி சண்முகம் ஒன்று பேசுவார். எடப்பாடி பேசுறாரான்னு பார்ப்போம். ரெண்டாவது, எங்களுக்கு பாஜகவுக்கு 39 தொகுதியிலையும் பொறுப்பாளர்கள் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தமிழக பாஜக தயாரா இருக்கு. எல்லா வார்டுகள்லையும் கிளைகள்லையும் பூத்துகளையும் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு எதை பத்தி கவலை இல்லை, களத்துல நாங்க தயாரா இருக்கோம். கூட்டணிங்கிறது இது தேசிய அளவிலான தேர்தல். தேசிய அளவில் ஒரு திட்டமிடல் இருக்கும், செயல் திட்டம் இருக்கும். அது அவங்க அங்க இருக்கிற அகில இந்திய தலைவர் சொல்லுவாங்க, எங்க மாநிலத்தில் அண்ணாமலை கேட்பாங்க, எங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. எடப்பாடி அவர்கள் பேசுறாங்க, அவங்க எப்பதான் சார் புதுசா பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கூட்டணி என்பது இது தமிழ்நாட்டுல உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு சார். சென்னை மாநகராட்சி பொறுப்பாளர் நாங்க 2 பேர் இருந்தோம். என்ன நடந்துச்சு, தலைவர் சொன்னா நாங்க தனியா நிக்கிறோம், தனியா நின்னோம். 7 இடத்துல நின்னோம். 19 இடத்துல அதிமுக 3வது இடம், 19 இடத்துல அதிமுக 3வது இடம். 1 சீட் அங்க ஜெயிச்சோம். அதுல ஒண்ணு சுயேட்சையா ஜெயிச்சவர் எங்களோட தான் இருக்காரு, லியோ சுந்தரம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற தமிழகத்தினுடைய கள நிலவரம். கடந்த தேர்தல் ரீசெண்டா நடந்த தேர்தல் நான் சொல்றேன். இப்ப நாங்க தேர்தலுக்கு தயாரா இருக்கோம். இது உள்ளாட்சி தேர்தலோ தமிழ்நாட்டு தேர்தலோ இல்ல, அகில இந்திய தேர்தல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாவது ஜெயிப்பது இந்திய மக்கள் உறுதிப்படுத்திட்டாங்க. அவங்களை யாரெல்லாம் பிரதமரா வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் கூட்டணிக்கு வரணும். எங்க தலைவர் 2 நாளைக்கு மட்டும் தான் பேட்டி கொடுத்துருக்காரு. அவங்க என்ன சொல்லுவாங்க, இது அகில இந்திய தலைவர்கள், அகில இந்திய செயல்பாடு, தேசிய அளவிலான தேர்தல், அவங்க வழிகாட்டுதலுக்கு நாங்க காத்திருப்போம். இவங்க எப்ப போல பேசுறவங்க பேசுறத பத்தி எங்களுக்கு கவலை நிச்சயமா இருக்கு சார். கண்டிப்பா சந்திக்கிற வாய்ப்பு இருக்கும். சந்திக்க விரும்புறவங்களும் சந்திப்பாங்க. அது எங்க தலைவர் அண்ணாமலைக்கு தெரியும். கூட்டத்திலே ஒரு சில கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மேடையில பேசிருக்காங்க. புதுசா சார் சார் 3ஆம் தரம், கீழ்த்தரம், தாழ்த்தப்பட்ட தரம்னு தயநிதி மாறன் பேசலையா? RS பாரதி நீதிபதிகளுக்கெல்லாம் நாங்க போட்ட பிச்சைன்னு பேசலையா சார்? இவங்க வழக்கமா பேசுறது சார். நாட் ஒன்லி இது புதுசு இல்ல சார். சீப்பான ஆள் தான் சார். சீப்பான ஆள் தானே சார் சீப்பா நடந்துக்கிறாரு. ஒருத்தர் நடைமுறையில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பொறுத்தாச்சு அவங்க தகுதியை நிர்ணயிக்க முடியும். டிஆர் பாலோட தகுதி அவ்வளவுதான் சார். புகார் வந்திருக்கு சார். போரூர்ல இருந்து பூந்தமல்லி செல்ற சாலையில நாங்க வரைந்து வைத்த சின்னங்களையில ஏதோ சாணி அடிக்கிறது, இந்த மைய ஊத்துறது, இந்த வேலையை அங்க இருக்கிற திமுகவுடன் பண்றாங்க. இது கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அங்க இருக்கிற பொதுச் செயலாளர் சுப்பிரமணிய ரெட்டியார் அவர்கள்ட்ட போய் சமாதானம் பேசியிருக்கிறாங்க. நீங்க கம்ப்ளைண்ட்டை முதல்ல கொடுங்க, அப்புறம் பேசாத சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு வயிற்றடிச்சல காத்துட்டு சார். பிஜேபியோட வளர்ச்சி, பிஜேபி தொண்டருடைய உற்சாகம், ஒவ்வொரு தெருவிலையும் சின்னங்கள் வரைகிறாங்களே அப்படிங்கிற ஆத்திரத்தை செய்யறாங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. நாங்க காவல்துறை நடவடிக்கைக்கு எழுதி கொடுத்துருக்கோம் சார். வாசன் ஐயா, அண்ணாமலை ஐயா, அமித்ஷா ஐயா, இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்கிறது எங்க லெவலுக்கு மேல. அவங்க பேசி என்ன சொல்றாங்க நான் பார்த்தேன். கட்சி எல்லாரோடையும் பேசலாம். இன்னைக்கு ஜி.கே. மணி ஐயா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு. யார் எதோட கூட்டணிங்கிறது தேர்தல் நெருங்கி வரும்போது தான் தெரியும். அப்படின்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அவங்க கருத்தை சொல்றாங்க. அந்த தேமுதிக ஒன்று சொல்லுவாங்க, பாமக ஒன்று சொல்லுவாங்க. எல்லாருக்கும் எதை பத்தி சொல்ல உரிமை இருக்கு. ஜி.கே. வாசானனுக்கு நாங்கெல்லாம் ஒற்றுமைப்படுத்த முயற்சிக்கிறோங்கிற அவருக்கு உரிமை இருக்கு. எது நடந்தாலும் உங்களுக்கும் தெரிஞ்சுதான் நடக்கும். நன்றி, வணக்கம். சொல்லியாச்சு. அவர் போட்டியிட்டா நாங்கெல்லாம் சந்தோஷமா வரவேற்போம். திருப்பூர்ல பல்லடத்துல ஐயா PM ஐயா அவர்கள் கலந்து கொள்கிற எண்மண் எண்மக்கள் நிறைவு மாநாடு நடக்க இருக்கிறது. தமிழக சரித்திரத்திலே இவ்வளவு பெரிய மாநாடு நடந்ததில்லை என்ற வரலாற்று வெற்றியை அங்கே நாங்கள் நிர்ணயிக்க இருக்கிறோம். அவர் அங்கே வருகை தர இருக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.